நிறைய சமூகத்திற்காக ஆளுங்கள், இன்னொரு பக்கம் உபகாரத்தன்மைகளை பெறுங்கள். அல்லாஹ்வுடைய நேசம் உபகாரம் செய்பவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னான். நான் உபகாரம் செய்யற போது அதுக்கு பரக்கத்து 3 கிடைக்குமா? ஒன்னு இன்னும் பன்மடங்காக அல்லாஹ் பெருக்குகிறான், இன்னொன்று நீண்ட ஆயுளை கொடுக்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. உபகாரத்துக்கு கொடுக்கிற கூலி துன்யாவுல அதை பெருக்கி தருவான், இன்னும் நீண்ட ஆயுளை கொடுப்பான், கெட்ட மௌத்து வராமல் பாதுகாப்பான். விபத்துலாம் வராது, கெட்ட மௌத்து வராது. ஏன்னா நம்மகிட்ட உபகாரம் பெற்றவர் துவா செய்துட்டே இருப்பார். எனக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, யாராவது ஒரு சின்ன உபகாரம் செய்துட்டா உடனே நான் துவா செய்வேன், யா அல்லாஹ் இவங்க ஹயாத்தோடு ஆரோக்கியத்தோடு இன்னும் சமுதாயத்துக்கு நிறைய செய்யணும். நமக்காக இல்ல, உபகாரம் செய்தவங்களுக்கு துவா செய்யறது சுன்னத்து. பெருமானார் சொன்னாங்க, உனக்கு யாராவது ஏதாவது செய்துட்டா நீ கைமாறு செய்யி. என்ன கைமாறு? காசை இல்லாட்டாலும் சொல்லு, அல்லாஹ் உனக்கு சிறந்த கூலி தருவானாக. அதனாலதான் ஜஸாக்கல்லாஹு கைராங்கணும். ஒருத்தர் நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உனக்கு நற்கூலி தருவானாக. நீ எனக்கு ஒரு டீ தான் கொடுத்த, உனக்கு நான் டீ தரல, அல்லாஹ் நற்கூலி தரட்டும். நான் கொடுத்தா டீக்கு டீ, அல்லாஹ் கொடுத்தா இனி கோடி டீ வாங்கி கொடுக்கிற காசை கொண்டு கொடுத்துருவான். அதை பெருமானார் கத்துக் கொடுக்கறாங்க. உபகாரம் உனக்கு செய்தவருக்கு நீ கைமாறு செய்யணும். என்ன கைமாறு? அவருக்காக துஆ செய். உபகாரம் வாங்கினவருக்கு செய்கிற துஆ அல்லாஹ் மறுக்கிறது இல்லை. அதனாலே உலகத்தில் ஆயுளிலே பறக்க செய்கிறான், இன்னொரு பக்கம் கெட்ட முசீபத்து மௌத்து வருவதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலால் நான் 100 ரூபாய் உபகாரம் செய்தால் அல்லாஹ் 100 மடங்காக பெருக்கி விடுகிறான். அப்படி ஒரு அழகான வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்கள், நானும் பயன்படுத்த எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பரஸ்பரம் உபகார சிந்தனை நமக்கு வர வேண்டும். யாருக்காவது ஏதாவது உபகாரம் செய்ய முடியுமா என்று எதிர்பார்ப்போம். அல்லாஹ் அதற்கான சிறந்த பகரத்தை நமக்கு தந்தால் சமூகம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. எனக்கு உபகாரம் செய்யறதுக்கு ஆள் இருக்குதுன்னு நினைக்கிற போது கஷ்டப்பட்டவங்க கூட நிம்மதியாக வாழ்வான். அந்த வாழ்க்கை சொர்க்கத்தை நமக்கு தீர்மானிக்கும். அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய